கருவ மரம்னு சொல்கிறோம்ல, கருவ மரத்துலேருந்து அந்த இலையெல்லாம் கொட்டுனதுக்கப்புறம் பாருங்களேன், முள் எப்படி இருக்குன்னு. இத வந்து நம்ம வேலிக்கு ஆடு இதுக போகாம நம்ம அடைச்சு வச்சுக்கலாங்க. கருவ மரத்த வச்சு இது ஒரு பயன் இருக்குங்க. நம்ம வேலி பிடிக்காம அந்த மரத்தோட கொப்பை வெட்டி நம்ம வேலியை அடைச்சிக்கலாம். இங்கே பாருங்களேன், அடைச்சிருக்க தோட்டத்துக்கு. கம்பி வேலையும் போட்டிருக்காக, அது மேலேயே இந்த முள்ளையும் வெட்டி அடைச்சிருக்காங்க. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஆளுங்க வந்துட்டு இந்த கருவ மரத்தை இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. தண்ணியை உறிஞ்சு தான் செய்யுது இந்த கருவை, ஆனாலும் நமக்கு இன்னொரு வழியிலையும் இது யூஸ் ஆகுது பாருங்களேன். அப்படியே பாருங்களேன் பனை மரத்தை. பனை மரத்துக்குலாம் எந்த தண்ணியும் தேவையில்லை, அது வாட்டுக்கு வளருது. தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஆனால் அதில் வந்துட்டு பயன்கள் நிறையா இருக்குது. இந்த ஓலையை வச்சு நம்ம பாய் முடையலாம், மட்டையை வச்சு வேலி பின்னலாம், அதில் காய்க்கிற நொங்கு, அதுலேருந்து வர்ற பனங்காய், கிழங்கு எல்லாமே இதில் இருந்து யூஸ் ஆகுதுங்க. பனை மரம் தாங்க, வேப்ப மரம், பனை மரம், நம்ம ஊரில் இருக்கிற எல்லா மரமே எல்லாமே யூஸ் ஆகுதுங்க. விறகுக்கு யூஸ் பண்ணுறோம், எல்லாமே. அது குருத்து வெட்டுனா அதை குருத்து எடுத்து சாப்பிட்றோம். இதுக்கு மேலே என்னங்க வேணும் நம்ம ஊரில்?